பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இங்க யோபு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க செய்ய போற காரியம் நான் தெரிஞ்சிருக்கேன், நான் அதை அறிஞ்சிருக்கேன், கண்டிப்பா எனக்கு செய்வீங்கன்னு சொல்லி யோபு இங்க விசுவாசமா ஒரு வார்த்தையை அறிக்கிட்டாருங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டவர் யோபு வாழ்க்கையில செய்யப்படும் நன்மை யோபுக்கு தெரியுமா, அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசமா இருக்கீங்களா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சகல காரியமும் எனக்கு தெரியும்பான்ட்டு. சகல காரியம் உங்களுக்கு தேவைப்படுத்தணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க படிப்புல நீங்க முன்னேறணும். நான் இந்த பையனை ஆசைப்படுறேன், நான் இந்த பொண்ணை ஆசைப்படுறேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், நான் வெளிநாட்டுக்கு போகணும், நான் சொந்தமா ஒரு போட்டு வாங்கணும், நான் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும், நான் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா பிரதர்? கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏசப்பா செய்யதாங்க போறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசமான வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்க சொல்ல முடியுமா? யோபு சொன்னது போல. ஏன்னா யோபு எல்லாமே இறக்கப்பட்ட நிலைமையில சொல்ல, எல்லாமே இழக்கப்பட்ட நிலைமையில ஒண்ணுமே இல்லாதப்போ ஏசப்பா எனக்காக செய்வார்னு விசுவாசமா இருந்தார். இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையில இழந்த எல்லா காரியத்தையும் திரும்பி கொடுத்தாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை கூட நீங்க இழந்த காரியத்தை கண்டிப்பா உங்களுக்காக தருவாருங்க. நம்பிக்கையை விட்டுறாதீங்க, விசுவாசத்தோடங்க, நிச்சயமா நடக்குங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.